ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் ஃபுல் சர்க்கிள் பலாசோ பேண்ட்டோட ஸ்டிச்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம். இதோட கட்டிங் வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ நீங்கள் வந்து கட்டிங் வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் இந்த பெல்ட் வந்து ரொம்ப சுருக்கெல்லாம் இல்லாமல் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பெல்ட் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த பீக்கோ எல்லாம் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இந்த பீக்கோ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்மளோட பேண்ட் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்மளுக்கு 2 இருக்குது. அதே மாதிரி நம்மளோட ஒட்டு கிளாத்துக்காக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கிளாத்லேயும் வந்து நமக்கு 2 பீஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம இந்த 2 பீஸையும் வந்து நம்ம இந்த ஒட்டு கொடுத்து இந்த ஸ்கர்ட் மாதிரி வந்து முதல்ல வந்து நம்ம இதை அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, 2 ஃபேப்ரிக்கும் தனித்தனியாக ஒட்டு கொடுத்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு என்னோட பேண்ட்டு கிளாத்தோட நான் வந்து அந்த ஒட்டு கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். 2 ஃபேப்ரிக்கும் இதே மாதிரி தான் பண்ணணும். என்னோட 2 பீஸ்க்குமே நான் வந்து ஒட்டு கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட 2 பீஸ்க்கும் கீழே வந்து நான் இப்போ வந்து பீக்கோ வந்து பண்ண போகிறேன். இப்போ எப்படி நான் சொல்கிறது, இதுதான் வந்து பீக்கோ ஃபுட்டர்னு சொல்லுவாங்க. சில மிஷினில் வந்து மெஷின்லேயே கொடுப்பாங்க, ஒரு சில மிஷினில் செப்பரேட்டாக நீங்கள் வந்து வாங்க வேண்டியதாக இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெஷினில் வந்து அட்டாச் பண்ணிக்கணும். இதை அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து நம்மளோட இந்த ஸ்டிச்சஸ் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப பக்கத்தில் விழுற மாதிரி நம்ம மெஷினில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதாவது கிட்ட தையல் விழணும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அப்போ தான் பீக்கோ பண்ண முடியும். ரொம்ப கிட்ட தையல் விழுற மாதிரி நம்ம மெஷினில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அது ஒரு மெஷினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வந்து இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா உங்கள் மெஷின் வேறு மெஷினாக கூட இருக்கலாம், அதில் செட்டிங்ஸ் வேறு மாதிரியும் இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபேப்ரிக்கை ஃபஸ்ட்டு வந்து குட்டியாக வந்து ஒரு ஃபோல்டு பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு நார்மலாக இந்த ஃபூட்டரை கீழே இறக்கி விட்டுட்டு நார்மலாக ஒரு 4-5 தையல் வந்து சாதாரணமாக நம்ம தப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து சாதாரணமாக வந்து தைச்சிக்கோங்க. இப்போ நான் தைச்சி காமிக்கிறேன். இப்போ நார்மல் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணியே காமிக்கிறேன். இப்போ இந்த ஃபூட்டர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வளைவாக இருக்கு இல்லையா, அது உள்ளே நம்ம ஃபேப்ரிக்கை கொண்டு போயிட்டு நுழைக்கணும். ஓகே, இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள், அந்த மாதிரி. இப்போ வந்து அந்த வளைவுக்குள்ளே வந்து என்னோடய ஃபேப்ரிக் போகிற மாதிரி வந்து நான் வைக்கணும். ஓகே, இந்த மாதிரி வச்சுட்டு அந்த வளைவுலேயே வந்து அப்படியே கொஞ்சமாக நம்ம வந்து அப்படியே சுருட்டி விட்டோம் அப்படின்னா அதுவே வந்து பீக்கோ மாதிரி ரவுண்டாக உருளையாக வந்து கிரியேட் ஆகிக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த வளைவுக்குள்ளே என்னோடய அந்த கிளாத் வந்து எப்படி வந்து சுருண்டு போகுது இல்லையா, இதுதான் பீக்கோ. அந்த பீக்கோ ஃபூட்டரே அந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த துணியை வந்து அது உள்ளே மாட்டி விட்டிங்கன்னா போதும். இப்போ உங்களுக்கு பார்த்தா கிளியராக தெரியும், இதுதான் வந்து பீக்கோ. ஓகே, நிறைய வீடியோவில் எனக்கு கேட்டுகிட்டே இருக்கீங்க, இந்த மாதிரி தான் வரும். இதுதான் வந்து பீக்கோ. நம்மளோட 2 பீஸ் ஃபேப்ரிக்கும் வந்து நம்ம பீக்கோ பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்மளோட இந்த 2 பீஸையும் நல்ல பக்கம் பார்த்த மாதிரி ஒன்றா வச்சுட்டு இந்த பீஸ் 2மே நல்ல பக்கம் பார்த்த மாதிரி ஒன்றா வச்சு நம்ம வந்து இந்த கிராச் இருக்கு இல்லையா, இதை மட்டும் 2த்தையும் ஒன்றா சேர்த்து தைக்கணும். 2 பீஸோட கிராச்சையும் ஒன்றா சேர்த்து வச்சு அப்படியே தையல் போடணும். சரியா, நான் வந்து என்னோடய ஃபேப்ரிக்கை வந்து இந்த கிராச் மட்டும் 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் நம்ம வந்து தையலுக்கு விட்டோம் இல்லையா, அதை வந்து நம்ம தைச்சிக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் வந்து நம்ம இந்த கிராச் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். 2 ஃபேப்ரிக்கும் ஒன்றா வச்சு கிராச் தைக்கணும். நம்மளோட 2 பீஸையும் ஒன்றா வச்சு கிராச் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இதை இந்த ஃபேப்ரிக்கோட சென்டரை பிடிச்சி நீங்கள் இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து போட்டிங்கன்னா ஒரு பேண்ட்டோட ஷேப்க்கு வந்து வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு இதை ஸ்ப்ரெட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதை பிரித்து வந்து ஒரு பேண்ட்டோட ஷேப்க்கு போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து
இதை பேக் சைடு கெட்ட பக்கமாக திருப்பி நம்ம இந்த 2 பீஸையும் ஒன்றா வச்சு இந்த வி ஷேப்பை வந்து கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். அப்படியே ஃபுல்லாக வி ஷேப் வந்து தச்சிட்டு வரணும். பேண்ட்டோட 2 பீஸையும் ஒன்றா வச்சு நம்மளோட வி ஷேப்பை வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் வந்ததும் கரெக்டாக பார்த்து 2 பீஸையும் ஒன்றா வச்சு நம்ம வந்து இந்த ஷேப்பை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேண்ட் பார்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ பெல்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மளோட பெல்ட் பீஸ் வந்து இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த 2 பீஸையும் ஒன்றா வச்சு நம்ம முதல்ல வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பெல்ட் பார்ட் வந்து நம்ம இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இது நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த பேண்ட் பீஸோட நம்மளோட பெல்ட் பீஸை ஒன்றா வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட பேண்ட் பீஸ் அண்ட் பெல்ட் பீஸ் 2 சைடும் நம்ம 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் ரவுண்டாக வந்து இந்த பெல்ட்டு அண்ட் பேண்ட்டு இந்த 2 பீஸையும் வந்து ரவுண்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்னோட பேண்ட் பீஸ் அண்டு பெல்ட் பீஸ் இது 2த்தையும் ஒன்றா வச்சு நான் வந்து ரவுண்டாக அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா புரியும். இதே மாதிரி பேண்ட்டு ஃபுல்லாக வந்து நம்ம அப்படியே அந்த பெல்ட்டை ரவுண்டாக வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். பேண்ட் பீஸ் பெல்ட் பீஸ் இது 2த்தையும் ஒன்றா வச்சு நம்ம அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பெல்ட் பீஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. பெல்ட் பீஸை அப்படியே 2ஆக மடிச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இந்த ஓரம் இருக்கு இல்லையா கீழே, அதை வந்து லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் மடிச்சுட்டு இந்த பிசுறு தெரியாமல் பிசுரை வந்து உள்ளே வச்சு அப்படியே ஃபுல்லாக ரவுண்டாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். கீழே ஒரு 1/4 இன்ச் ஃபஸ்ட்டு மடித்து அந்த பிசுரை வந்து உள்ளே தள்ளிடணும். உள்ளே தள்ளிட்டு அது மேலே வச்சு அப்படியே வட்டமாக தைச்சிட்டே வந்துட்டு ஒரு 1 இன்ச் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணாமல் விட்டுறணும். ஏன்னா அந்த 1 இன்ச் வழியாக தான் வந்து நம்ம பெல்ட்டை வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு 1 இன்ச் வந்து கீழே வந்து தைக்காமல் வந்து கேப் வந்து விடணும். நான் வந்து உங்களுக்கு இப்போ மடித்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த பிசுரை வந்து நான் உள்ளே வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து இப்படி மடிச்சுக்கிறேன். அந்த பிசுரை உள்ளே தள்ளிட்டு 1/4 இன்ச் மடித்து அது மேலே கவர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நான் தையல் போட்டுட்டு வரேன். இதே மாதிரி ரவுண்டாக ஃபுல்லாக வந்து தையல் போடணும். ஓகே, பாருங்கள் நான் அந்த 1/4 இன்ச் மடித்து அந்த பிசுரை நம்ம வந்து கவர் பண்ணிடுறோம். உள்ளே வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் இல்லையா, ஸோ அதனால வந்து அதை கவர் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக ரவுண்டாக தைச்சிட்டே வந்து லாஸ்ட்டு வந்து ஒரு 1 இன்ச்சோ இல்லை 2 இன்ச் 3 இன்ச் இருக்கிற அளவுக்கு வந்து கேப் வந்து விட்டுடணும். அந்த கேப் வழியாக நம்ம பெல்ட் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே லாஸ்ட்டில் கொஞ்சம் வந்து கேப் வந்து விட்டுட்டேன். ஓகே, இப்போ நம்ம இங்கே சின்னதாக வந்து ஒரு கேப் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த கேப் வழியாக நம்மளோட இந்த எலாஸ்டிக் இருக்குல்ல, இந்த எலாஸ்டிக்கை வந்து நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணி என்ன சொல்கிறது அடுத்த பக்கம் வந்து அதை அப்படியே வந்து வெளியில் கொண்டுட்டு வந்துடணும். ஓகே, இது வழியாக இன்செர்ட் பண்ணணும். நம்மளோட எலாஸ்டிக் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து வெளியில் கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த எலாஸ்டிக்கை இப்படி 2த்தையும் ஒன்றா வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்டிச் வந்து பண்ணணும். இந்த ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபேப்ரிக்கை மேலே வச்சு நம்ம வந்து கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். சரியா, நான் இந்த 2 எலாஸ்டிக்கும் ஒன்றா வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒரு ஸ்டிச் பண்ணணும். ஸ்ட்ராங்கானா
ஐ மீன் வந்து நம்ம இதை இழுத்து தானே வந்து நம்ம ஹிப்புக்கு மேலே ஏறி தான் இது வந்து நம்ம வேஸ்ட்டுக்கு போகணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து எவ்வளோ இழுத்தாலையும் தாங்கணும். அதனால் நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டிச் வந்து பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம மடித்து அந்த பெல்ட்டை வந்து தைச்சிட்டு இருந்தோம் இல்லையா, அதே மாதிரி அந்த 1/4 இன்ச்சை வந்து மடித்து எலாஸ்டிக் மேலே படாத மாதிரி நல்லா எலாஸ்டிக்கை உள்ளே தள்ளிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபேப்ரிக்கை 1/4 இன்ச் மடித்து தைக்கணும். எலாஸ்டிக் மேலே பட்டுச்சு அப்படின்னா எலாஸ்டிக் வந்து ஒரு மாதிரி சுருக்கமாக அந்தளவுக்கு நல்லாவே இருக்காது. அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் தெரியும். அது நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஸோ அந்த மாதிரி தைக்கணும். ஃபைனலாக நம்மளோட ஸ்கர்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு செம்ம சூப்பராக வந்து ஃபிட் ஆகிடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து கொஞ்சம் சப்பியாக இருக்கீங்க இல்லை வந்து நல்லாவே சப்பியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபேப்ரிக் வந்து இந்த மாதிரி பலோசோ பேண்ட்டோ இல்லை வாட்டெவர் என்ன பேண்ட் பண்ணாலையும் நீங்கள் வந்து அந்த பேண்ட்டோட ஃபேப்ரிக் வந்து நல்ல கனமாக இருக்கிற மாதிரி வாங்கணும். அப்போ தான் வந்து அந்தளவுக்கு வந்து ஆக்வர்டாக இல்லாமல் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த க்ராச் லென்த் வருதுல்ல, அது கொஞ்சம் வந்து நல்லா எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் சப்பியாக இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் பாடிக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.